Hey, hello everyone. Welcome back to our channel. Actually, sorry for the delay. Today I was stuck in some work. That's why today live got started late. Okay, today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து we are going to see the logging system. Already in the problem வந்து I have uploaded it in the video, but now we are going to have a look on this logging system in a overview here. Okay, let's wait for this to join and then we will start our session. So logging system அப்படின்னா as per your understanding what is meant by logging system? ஸோ லாகிங் சிஸ்டம்னா இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா அதில் எரர் இருந்தாலோ பக் இருந்தாலோ வாட் எவர் இட் இஸ் யூ ஆர் கெட்டிங் இட் ரைட் இன் த லாக்ஸ் த்ரோ கன்சோல் ஆர் எனி திங் ரைட், தட் இஸ் வாட் லாகிங் சிஸ்டம். அதை தான் நம்ம வந்து இப்போ டெவலப் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெயிட் ஃபார் 2 or 3 more minutes for others to join and then we will start. ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறேன். ஸ்க்ராட்ச்லேருந்து கோட் நான் வந்து ரைட் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து லாகிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன? லாகிங் சிஸ்டம் which is designed to efficiently capture, filter and output the application events with varying levels of severity. அதாவது என்னோட அப்ளிகேஷனில் ஹேப்பன் ஆகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கேப்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் லாகிங், கரெக்டுங்களா? பேஸ்ட் ஆன் தட் இஃப் இட் இஸ் அன் எரர் அது எனக்கு எரராக வரணும், இஃப் இட் இஸ் இன் அ டீபக் எனக்கு அது டீபக்காக வரணும், இஃப் இட் இஸ் சம்திங் லைக் if it is a error info or debug எனக்கு அது based on that எனக்கு வந்து datas return ஆகணும். That is what logging system. This system needs to support multiple log levels, formatting options, destinations and filtering capabilities while maintaining a clean separation of concerns, which means the system வந்து needs to support the multiple log levels, which means info na info, debug na debug, error na error, இந்த மாதிரியான multiple log levels it needs to support. And வந்து என்ன பண்ணுனா it should maintain a clean separation of concern, which means அதாவது இஃப் இட் இஸ் அ இன்ஃபோனா அது இன்ஃபோவாக மெயின்டைன் ஆகணும், இஃப் இட் இஸ் அ டீபக்னா டீபக்காக மெயின்டைன் ஆகணும். அந்த மாதிரி கிளியராக இட் நீட்ஸ் டு மெயின்டைன். தென் த சிஸ்டம் ஷுட் பி எக்ஸ்டென்சிபிள், அலோவிங் ஃபார் அ நியூ லாக் ஹேண்ட்லர்ஸ், ஃபார்மேட்டர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன்ஸ் டு பி ஈஸிலி இன்டகிரேட் ஆகிற மாதிரி இருக்கணும். தென் த ரூல்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஷுட் பி ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் செட்டப் பண்ணணும்னா த சிஸ்டம் ஷுட் சப்போர்ட் மல்டிபிள் லாக் லெவல்ஸ் சச் அஸ் டீபக், இன்ஃபோ, தென் வந்து வார்னிங், எரரு, ஃபேட்டல், இந்த மாதிரியான மல்டிபிள் லாக் லெவல்ஸை சப்போர்ட் பண்ணணும். தென் லாக் அப்படின்றது நார்மலி வந்து எனக்கு வந்து சும்மா வந்து ஒன்லி த இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இல்லாமல் இட் ஷுட் ஹாவ் அ டைம் ஸ்டாம்ப். And then வந்து என்ன level of log we are giving, what is the message and the content data. So everything needs to be present in the logs. Then a system can route logs to a different destinations based on level and content. Those are all we needs to be concentrated on our setup. Then வந்து operations, application வந்து என்னன்னா which creates a log message with specified severity level. Each log passes through a chain of handlers that decides whether to process it. Okay, decide whether to process it. Then வந்து handlers filter, format and dispatch the logs to various destinations. The systems can be configured to customize logging behavior at runtime. Okay, then the features அப்படின்னு பார்த்தீங்கன்னா level based filtering to control which logs are processed.
Then formatting options for different output destination, support for multiple output destinations like destinations வந்து ஒன்னா இருக்காது, கன்சோல்ல மட்டுமே தான் எனக்கு வேணும் அப்படின்லாம் கிடையாது. இட் ஷுட் ஹாவ் டிஃப்ரெண்ட் லைக் கன்சோலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து லாக் ஃபைல்ஸா இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து நெட்வொர்க் எக்ஸெட்ரா வாட் எவர் இட் இஸ், அது வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். தென் வந்து கான்டெக்ஸ்ட் என்ரிச்மெண்ட் டு ஆட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் டு த லாக் என்ட்ரிஸ். ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ செட்டிங்ஸ் அப்படிங்கும்போது இன்டர்வியூவர் வந்து எப்பயுமே வந்து லாகிங்னா இவ்வளோ டீப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. தே ஒன்லி மென்ஷன் இட் இன் அ வே தட் you need to design a லாகிங் சிஸ்டம் அப்படின்றது மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிசைனர் லாகிங் சிஸ்டம், அதை தாண்டி அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வேக், ரைட்? யூ கேனாட் கிரியேட் இட் வித் திஸ் டிசைன் அ லாகிங் சிஸ்டம். இந்த 4 வேர்டை வச்சு யூ கேனாட் கிரியேட் இட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, instead of moving forward, நீங்க உங்ககிட்ட இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் டு தெம் தட் திஸ் இஸ் வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ். இப்போ வந்து நமக்கு லாகிங்னா என்னன்ற ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த கிளியர் வியூவை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட் சிவியாரிட்டி லெவல்ஸை ஹேண்டில் பண்ணணும், அண்ட் தென் வந்து லாக் ஷுட் பி ஃபில்டர்ட் பேஸ்ட் ஆன் த கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸா, அண்ட் தென் வந்து த சிஸ்டம் ஷுட் சப்போர்ட் வேரியஸ் அவுட்புட் டெஸ்டினேஷன். கன்சோல்னா கன்சோலில் மட்டும் இருக்கக்கூடாது, இட் ஷுட் சப்போர்ட் லைக் ஃபைல்னா ஃபைலை சப்போர்ட் பண்ணோம், ஆர்எல்ஸ் வந்து நான் என்ன கொடுத்தாலும் அந்த டெஸ்டினேஷனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் என் சிஸ்டம். ஓகே, இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் பிஹேவியரான்னு நீங்கள் கேட்டுட்டு இஃப் தே சே எஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு என்னமாச்சு கொஷின் இருந்துச்சு, இஃப் யூ ஹாவ் சம் கிளாரிஃபிகேஷன் அமாங் வாட் ஹி ஆர் ஷி இஸ் எக்ஸ்பிளைனிங், தென் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னென்ன லாக் லெவல் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம கிட்ட நான் பார்த்து ஃபேட்டலி, எரரு, டீபக் இந்த மாதிரி நிறைய லாக் லெவல்ஸ் இருக்கு. இதை வந்து நான் எப்படி கேட்கணும் அப்படின்னா, என்னென்ன லாக் லெவல்ஸை என் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நான் கேட்கணும். அண்ட் தென் வந்து எந்தெந்த டெஸ்டினேஷன்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சு கன்சோலு, ஃபைலு, அண்ட் தென் வந்து நெட்வொர்க்குன்னு டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரியான எல்லா டெஸ்டினேஷன்ஸையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ வி நீட் டு ஆஸ்க் what are all the types of destinations should we consider. Okay, it is not the scenario like இப்போ வந்து இந்த ஒரு டெஸ்டினேஷன் தான், கன்சோல் மட்டும்தான் ஹேப்பன் ஆகும், ஃபைல் மட்டும்தான் ஆகும்னு என்னோட அசம்ஷன் என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் கிளாரிஃபை இட். அண்ட் தென் வந்து ஏதாச்சும் ஃபார்மேட்டிங் இருக்கா, இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மேட்டில் கொடுப்பேன், டைம் ஸ்டாம்ப் அது இதுன்னு நான் ஒரு ஃபார்மேட்டில் கொடுப்பேன், பட் அந்த ஃபார்மேட் மைட் பி அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் கேட்கணும். ஸோ இதுக்கு நம்மளோட இன்டர்வியூவர் வந்து என்னென்ன ஆன்சர் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இட் ஷுட் சப்போர்ட் இன்ஃபோ, வான், எரரு, ஃபேட்டல் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் வந்து லாக் மெசேஜஸில் டைம் ஸ்டாம்ப்பு, லெவலு, கண்டென்ட் எல்லாமே இருக்கணும். தென் மல்டிபிள் அவுட்புட் டெஸ்டினேஷன்ஸ் லைக் கன்சோலு, ஃபைலு, டேட்டாபேஸ் கைண்ட் ஆஃப்ல இருக்கணும். Then configuration mechanism for log levels and output destination, extensibility for new log levels and output destination. So whatever they have given us, that's okay. After this, in the key requirement, if you want to summarize, you can summarize like it should be a flexible logging system with standard severity levels, support multiple output destinations, and then when the configurable filtering capabilities. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் வந்து கீ காம்பனன்ட்ஸ், என்னென்ன கீ காம்பனன்ட்ஸ் என்னோட அப்ளிகேஷனில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லாக் லெவல், விச் மீன்ஸ் ஐ நீட் டு டிஃபைன் இட் ஆஸ் அன் ஈனம். லாக் லெவல் வந்து டிஃப்ரெண்ட் சிவியாரிட்டி லெவல்ஸ் ஆர் தேர், ரைட்? நான் அதை வந்து பேஸ்ட் ஆன் த ஈனம் ஐ எம் கோயிங் டு டிஃபைன் இட். தென் வந்து லாக் மெசேஜ்ங்கிறது ஒரு கிளாஸ். தட் கிளாஸ் ஷுட் contains log messages with all its attributes. Okay, then வந்து config class எதுக்கு? to configuration for setting up the logger.
அண்ட் தென் வந்து அப்பெண்டர் அப்படின்னா என்னன்னா which is something an interface responsible for writing the logs to the டெஸ்டினேஷன்னா என்ன கன்சோலா ஃபைலா அப்படின்னு சொல்லி டெஸ்டினேஷன்ல நான் என்னோட லாகை எழுதுறதுக்காக யூஸ் பண்ற ஒரு இன்டர்ஃபேஸ். தென் லாகர் அப்படின்ற கிளாஸ் வந்து என்னன்னா மெயின் கிளாஸ் which is where we are creating a singleton class that is going to provide the main logging functionality. ஓகேங்களா? ஓகே. தென் இதில் நான் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா செயின் கன்ஸ்ட்ரக்ஷன் வேர் வி ஆர் பில்டிங் அ ஃப்ளெக்சிபிள் செயின் ஆஃப் ஹேண்ட்லர்ஸ் தட் கேன் பி மாடிஃபைட் அட் ரன் டைம். பெர்ஃபார்மன்ஸ் கன்சிடர் பண்ணி நான் வந்து ensuring and efficient logging for logging in efficient log processing especially for a high volume applications. Then configuration management, which is going to provide an easy way to configure the system. Okay, then the approaches where we are going to use is chain of responsibility pattern. அதாவது we are going to create a chain of log handlers. Each handler decides whether to process the log or pass it along. Okay, then வந்து which we are going to enable a separation of concern for filtering, formatting and output. ஓகே, ஆஃப்டர் தட் ஸ்ட்ராட்டஜி பேட்டர்னா இப்போ உனக்கு கன்சோல் வேணும்னா கன்சோல் பேஸ்ல அவுட்புட் கேட்குறீங்கன்னா கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் ஃபைல்னா ஃபைல் பேஸஸ் அவுட்புட் கேட்குறீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் வாட் ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன். அப்போ which encapsulates different log appending strategies, allow runtime selections for logs, log appenders, and make it easy for to add new appender options. Then singleton அப்படின்னா என்ன, we are going to create a single instance. And the single instance is applicable for the global level logging. ஓகேங்களா? ஸோ global loggingக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், we are using a singleton which ensures the consistent configuration across the application. Then இதோட implementation is பார்த்தீங்கன்னா it is very simple. ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு, ஃபைன். லாக் ஹேண்ட்லர்ன்ற கிளாஸ் என்ன பண்ண போகுது, வேர் வி ஆர் கோயிங் டு ஹாவ் இன்ஃபோ டீபக் எரர். இங்கே வந்து நான் ஃபேக்டல் அந்த மாதிரி எல்லாமே எல்லாம் யூஸ் பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் அ இன்ஃபோ டீபக் அண்ட் எரர் த்ரூ அவுட் அவர் அப்ளிகேஷன். ஓகே, அண்ட் தென் வந்து இன்ஃபோ லாகர், டீபக் லாகர், எரர் லாகர் எல்லாமே எழுதிட்டு அந்த லாகரில் திஸ் லாக் ஹேண்ட்லர் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். தட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், ரைட்ன்ற மெத்தட் இருக்கும். அந்த ரைட்ன்ற மெத்தடை இந்த இன்ஃபோ டீபக் எரர் லாகர்ஸ்ல நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். ஆஃப்டர் தட் திஸ் லாகர்ன்ற கிளாஸ், ஓகே, இட் இஸ் we are going to create a singleton instance, கரெக்டா? so that is why we are using a logger. then logger config அப்படின்றது என்னது, we already know. So logger configன்றது which is going to handle the config classes. Then log message தான் என்னோட லாகர்ல என்னென்ன மெசேஜஸ் இருக்கணும், லாகிங்ல வந்து டைம் ஸ்டாம்ப் அது இதெல்லாம் இருக்கணும் இல்லையா, அந்த மெசேஜ் கிரியேட் பண்றதுக்கான கிளாஸ். தென் என்னோட லாக் லெவலுக்கு நான் வந்து enum கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஆஃப்டர் தட் we already know that appender class is responsible for file appenders or console appender. நான் எதுல கேட்குறேனோ அந்த பேசிஸ்ல எனக்கு வந்து என்னோட லாகிங்கை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நவ் ஐ ஸ்விட்ச் டு த IntelliJ and I will show you the code. Okay, I hope my system IntelliJ is up. So Gandhi Raj நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி DSA from scratch சொல்லித்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ how to problem solving and how to think problem from scratch DSA in தமிழ்ல சொல்லித்தாங்கக்கா ப்ளீஸ். ஷுவருங்க, நான் வந்து I will plan to that accordingly. Okay, so நான் வந்து I was doing weekend sessions. வீக்கெண்டில் வந்து சண்டே நான் ஒரு 3 hours வந்து டிஎஸ்ஏ செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் அதில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோமே தவிர நான் ஐ ஹவன்ட் கிவன் அ டீப் லைக் நீங்கள் கேட்குற மாதிரி நான் டீப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஃப்ரம் அப்கமிங் செஷன்ஸ் ஐ வில் ட்ரை டு ப்ரொவைட் வாட் யூ ஆர் ஆஸ்கிங். ஓகே 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 நவ் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு enum கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். enum கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா I was creating a log level. ஓகே,
லாக் லெவல்ன்ற enum கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் நான் என்ன பண்ண போறேன்னா ஐ வாஸ் கிவிங் debug info and error. debug info and error வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நான் கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து enum கிளாஸை கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபைன் பண்ணால் நான் என்ன பண்ணணும், நான் வந்து எகைன் enumக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ நார்மலாக இஃப் யூ வேர் ப்ரொவைடிங் debug info error இட்ஸ் ஃபைன். இங்கே நீங்கள் வந்து ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட்டில் யூ ஹாவ் கிவன் த வேல்யூ. அப்போ நீங்கள் வேல்யூவை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா யூ வாண்ட் டு ப்ரொவைட் த கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் த enum கிளாஸ். ஸோ enum கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நான் அதோட வேல்யூ ஃபெச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா கெட் வேல்யூ அப்படின்ற மெத்தடை எழுதியிருக்கேன். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கெட்டர் ஒன்லி. enum கிளாஸ் அப்படின்றதால பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. enum கிளாஸ் இஸ் சம்திங் கான்ஸ்டன்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி நார்மல் கிளாஸ் மாதிரி தான் enum ஆல்சோ ட்ரீட்டட். அப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், டு கெட் த வேல்யூ ஐ ஹவ் கிவன் த கெட்டர்ஸ். அண்ட் தென் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹாவ் கிரியேட்டட் அண்ட் அனதர் மெத்தட் டு செக் வெதர் த லாக் லெவல் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் கரண்ட் வேல்யூ ஆர் நாட். அதுக்குன்னு நான் ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். தட்ஸ் இட். திஸ் இஸ் வாட் லாக் லெவல். ஆஃப்டர் தட் லாக் யூட்டிலிட்டி கிளாஸஸ். யூட்டிலிட்டி கிளாஸஸில் லாக் மெசேஜ்ன்ற கிளாஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹாவ் கிரியேட்டட் என்னோட லாக் மெசேஜஸில் என்னென்ன இருக்கணும், லாக் லெவல் என்ன, என்னோட மெசேஜ் என்ன, டைம் ஸ்டாம்ப் என்னன்றது நான் கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்து ஹியர் ஐ வாஸ் கிவிங் லாக் லெவல் அண்ட் ஸ்ட்ரிங் மெசேஜ். இப்போ லாக் லெவலுக்கும் ஸ்ட்ரிங் மெசேஜுக்கும் அடுத்து டைம் ஸ்டாம்ப்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கா. அந்த டைம் ஸ்டாம்ப்ன்ற வேரியபிளை நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா சிஸ்டமோட கரண்ட் டைம் மில்லி செகண்ட்ஸ். தட் இஸ் வாட் ஐ ஹாவ் கிவன். ஸோ அந்த டைமை யூசர் வந்து கொடுக்க வேண்டாம் when we are creating an object. Instead of that I was doing it by this dot timestamp which is equal to system dot current time millisecond. That's it. After that நான் எல்லா இந்த 3 ஃபீல்டுக்கும் கெட்டர்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இங்கே செட்டர்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளிசிட்லி செட் த வேல்யூ, ஐ எம் கோயிங் டு கிவ் த வேல்யூ. அதனால நான் கெட்டர்ஸ் மட்டும்தான் ஐ எம் கோயிங் டு ஃபெச் த வேல்யூ. அதனால கெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். தென் வந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தட் நான் எப்படி எழுதியிருக்கேன்னா இட் இஸ் நாட் சம்திங் லைக் டிஃபால்ட் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் நான் எழுதலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கும் க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கும் நடுவில் வாட் இஸ் த லெவல், இட் இஸ் அன் இன்ஃபோவா டீபக்கா எரரான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் த டைம் ஸ்டாம்ப் ஆஃப் இட்ஸ் ஜெனரேட்டிங் அண்ட் மெசேஜ். தட்ஸ் இட். அதுக்கு மேலே நான் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஓகே ஃபைன். தென் logger config அப்படின்றது என்னது, which is a config class where we have mentioned that log related ஆன எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ண போற ஒரு கிளாஸ். இதுல வந்து நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா log level and then வந்து log appender அப்படின்னா என்ன, log appender means in which way எனக்கு வந்து என்னோட log வந்து டிஸ்பிளே ஆகணும், கன்சோல் ஆகணுமா ஃபைல் ஆகணுமா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம லாக் அப்பெண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கான்ஃபிக் கிளாஸ் என்ன பண்ண போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு ஹேண்டில் வெதர் இட் இஸ் அன் இன்ஃபோ லாக் ஆர் டீபகா எரரா, அதை வந்து நான் ஃபைலில் ஸ்டோர் பண்ண போறேனா கன்சோலில் ஸ்டோர் பண்ண போறேனான்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஐ எம் கோயிங் டு கெட் இட் இன் த கான்ஃபிக் கிளாஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாக் லெவலும் அப்பெண்டரும் க்ரியேட் பண்ணிட்டு logger config I have given the log level and log appender as a parameter. Then getters for this and setters for this நான் define பண்ணிருக்கேன். That is what config class is all about. After that log appender, அந்த log appender இருக்கு இல்லையா, இங்க logger configல I have defined the log appender. அப்ப அந்த log appender என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this log appender is having a class having a method append. ஸோ அந்த அப்பெண்டன்ற மெத்தட் வந்து இந்த லாகர் கிளாஸ்ல இருக்கு, லாக் அப்பெண்டர்ல இருக்கு. ஏன் இங்க அப்பெண்ட் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா லாக் அப்பெண்டர் அப்படின்றது நான் என்ன சொன்னேன், அது வந்து கன்சோலா ஃபைலான்னு சொல்லி செக் பண்ண போறேன். கன்சோலா ஃபைலானா அது பேஸ் பண்ணி நான் டேட்டாவை ஆட் பண்ண போறேன். அப்பெண்ட் அப்படிங்கும்போது கடைசியா ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் கரெக்டா, அது எப்படி அப்பெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சிம்பிளி ஒரு இன்டர்ஃபேஸ் லாக் அப்பெண்டர் கிரியேட் பண்ணி என்னோட டேட்டா எப்படி அப்பெண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன்.
Then வந்து inside the concrete class I have created two appenders. ஒன்னு file appender, இன்னொன்னு வந்து console appender. Console appender, it is very simple, which is implementing the log appender, and the appendங்கிற method நான் simply console அப்படிங்கும்போது I'm going to print it in a console. That's it. இதே வந்து file appender அப்படின்னா it needs to have a file path. ஏன்னா எங்க நான் ஃபைலை சேவ் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை இல்லையா? ஸோ ஃபைல் பாத் கொடுத்துட்டு public file appender string file path which is equal to this open close curly bracketல this dot file path which is equal to file path. That's it. Then வந்து appendன்ற மெத்தட்ல இப்போ நீங்க வந்து கன்சோல் அப்பெண்டர்னா சிம்பிளா system.out.println கொடுத்த மாதிரி கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் அ ஃபைல். நான் வந்து என் ஃபைல்ல ரைட் பண்ணணும். அப்ப ஃபைல்ல ரைட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வாண்ட் டு கிரியேட் அ ட்ரை வித் ரிசோர்ஸ். ஓகே, ட்ரை வித் ரிசோர்ஸ்ல என்கிட்ட டேட்டா இருக்கிற வரைக்கும் நான் வந்து எழுதுவேன். ஆஃப்டர் if I don't have data or some exception வருதுன்னா I will be going to give you an exception. That exception blockல வந்து print பண்ணும். Whenever you are having a try, you need to always say that there should be a catch block. ட்ரைன்னு ஒன்று இருந்தால் கேட்ச்ன்ற பிளாக் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி கேட்ச் பிளாக் இல்லை அப்படின்னா த ட்ரை பிளாக் வந்து உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ whenever you are having a try, you should always need to have a catch block. ஓகேங்களா? ஸோ this is what log handler. Then வந்து this pattern அப்படின்றது we can say like log handler என்ற கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து இன்ஃபோக்கு 1, டீபக்கு 2, எரருக்கு 3 கொடுத்துட்டு லாக் லெவல் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு int log level. Then next handler appender. இப்போ லாக் ஹேண்ட்லர் ஷுட் ஹாவ் த லெவல். இப்போ 1 அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்ஃபோ வரணும், 2னா டீபக், 3னா எரர்ன்றது வரணும் இல்லையா? அந்த லெவல் வாங்கிட்டு அப்பெண்டர் எந்த அப்பெண்டர்ல நான் கொடுக்க போறேன், கன்சோலா ஆர் எல்ஸ் வந்து ஃபைலான்னு சொல்லி செக் பண்ணணும். ஆஃப்டர் திஸ் பப்ளிக் லாக் ஹேண்ட்லர் int level which is equal to நம்ம வந்து parameterized constructor கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செட் நெக்ஸ்ட் ஹேண்ட்லர் அப்படின்னா என்னன்னா இதுக்கு அடுத்து யாரு. ஸோ இட் இஸ் இங்கே நான் வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு நான் செட்டர்ஸ் கொடுத்துட்டேன். தட்ஸ் இட். லாக் மெசேஜை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் எழுதி திஸ் டாட் லெவல் விச் இஸ் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு லெவலாக இருந்துச்சுன்னா லாக் லெவல் விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் வந்து லெவலை இன்டீஜரில் கொடுப்பேன். அந்த இன்டீஜர் லெவலை நான் வந்து வேல்யூவாக மாற்றணும் அப்படிங்கிறதால I have written in one more method, that is private log level into log level which is of இப்போ இன்ஃபோனா இன்ஃபோ ரிலேட்டடாக இப்போ 1னா நான் என்ன பண்ணணும், இன்ஃபோ கொடுக்கணும். டீபக்காக இருந்தால் டீபக்ன்ற வேல்யூ, எரராக இருந்தால் எரர்ன்றதை ரிட்டர்ன் பண்ணணும். அது தாண்டி நான் வேறு ஏதாச்சும் வேல்யூ கொடுத்தேன்னா பை டிஃபால்ட் இட் ஷுட் பி அன் இன்ஃபோ. தென் வந்து லாக் மெசேஜுங்கிறதுக்கு நீங்கள் வந்து லாக் மெசேஜ் குரூப்பில் கிளாஸில் இஃப் யூ சி வி ஹாவ் கிவன் லாக் லெவல் அந்த ஸ்ட்ரிங் மெசேஜ் அஸ் அ பேராமீட்டர். அதுதான் நம்ம இங்கேயும் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து அப்பெண்டர் இருந்துச்சு அப்படின்னா அப்பெண்டர் டாட் அப்பெண்ட் ஆஃப். இப்போ அப்பெண்டர் இல்லைன்னா நான் வந்து ஃபைலில் எழுதுறேன் ரைட் டாட் மெசேஜ் ஆஃப். இந்த ரைட் எங்கே இருக்குது, இங்கே நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாரி, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இஃப் நாட் அப்படின்னா எல்ஸ் இஃப் நெக்ஸ்ட் ஹேண்ட்லர் வந்து நல்லா இருந்தாங்க விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா யூ வாண்ட் டு டூ நெக்ஸ்ட் ஹேண்ட்லர் டாட் லாக் லெவல். இப்போ இந்த ரைட் மெசேஜ்க்கு ரைட்டுக்கு யாரெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்டர் வந்து நல்லா இல்லைன்னா இங்கே பண்ணுறோம். இஃப் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி நம்ம வந்து டேட்டாவை ஆட் பண்ண போகிறோம். லாக் லெவல் பேஸ்ட் வந்து நம்ம டேட்டாவை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் செக் பண்ணிங்கன்னா we are having error info and debug logger. இப்போ இன்ஃபோ லாகருக்குள்ளே போனீங்கன்னா அந்த ரைட் மெசேஜ்க்கு இன்ஃபோன்னு கொடுத்துருப்போம். அண்ட் தென் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லாக் ஹேண்ட்லர் இஸ் ஹேவிங் த பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். லாக் ஹேண்ட்லர் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கிற காரணத்தால் இட் கேன் நாட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். அப்போ அதோட இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் கண்டிப்பாக அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்றதால இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கும் டெஃபினிஷன் கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இட் இஸ் அக்செப்டிங் லாக் லெவல் அண்ட் த அப்பெண்டர்.
அப்போ இதே வேல்யூஸை நான் இங்கே வந்து இன்ஃபோனா அந்த வேல்யூஸை நான் ஃபெச் பண்ணி இங்கே வந்து சூப்பரில் பாஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் டீபக், சாரி இப்போ இன்ஃபோ பார்த்தோமா, நெக்ஸ்ட் வந்து எரர் லாகர். எரர் லாகர்லையும் த சேம் திங் அண்ட் ஹியர் மட்டும்தான் எரர்னு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து எரர் லாகருக்கு அடுத்து டீபக் லாகர். Debug logger is also written in the same way. Okay, this is how we have written. Then வந்து log messages config logger. This is a very important class. இந்த classல தான் நான் என்ன சொன்னேன், we are going to create a singleton classes, right? அப்போ இதை நான் எப்படி create பண்ண போறேன் அப்படின்னா, see, இப்போ வந்து I am going to create a concurrent hash map. ஏன் நான் concurrent hash map யூஸ் பண்றேன் அப்படின்னா, which is a thread safe hash map. அந்த இதில் வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் log config ஒரு வேரியபிள். தென் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ கன்ஸ்ட்ரக்டர் வித் லாக் லெவல் அண்ட் த லாக் அப்பெண்டர். இதை வந்து நான் யார் கூட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லாக் லெவல் இல்லை, அப்பெண்டரும் இல்லை, ஆனால் என்கிட்ட லாக் config தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், log config which is equal to log config, அதில் வந்து log லெவலையும் அப்பெண்டரையும் நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ இன்ஸ்டன்ஸ் ஃபெச் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க, if it is a info and log appender வந்து ஃபைல், அப்போ நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். if it is an info and log appender வந்து கன்சோல்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன். இதே வந்து லாக் லெவல் வந்து ஃபைல், சாரி, இன்ஃபோ அண்ட் கெட் இன்ஸ்டன்ஸ் வந்து அப்பெண்டர் வந்து கன்சோலா இருந்தா ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் இருக்கு, ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கம்ப்யூட் இஃப் ஆப்சென்ட் அப்படிங்கும்போது இஃப் இட் இஸ் நாட் ப்ரெசன்ட் தென் ஒன்லி இட் வில் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் கம்ப்யூட் இஃப் ஆப்சென்ட் மீன்ஸ். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தட்ஸ் ஃபைன், ரைட்? தென் set logger config. இதை வந்து செட்டரை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஹவ் given it in a way like synchronized கொடுத்துருக்கேன். if this class is there, I have given it in a synchronized way. ஓகேங்களா? ஏன் synchronized? only one thread needs to use that. அதனால தான் நம்ம வந்து synchronized கொடுத்துருக்கோம். தென் வந்து public void log. log அப்படின்றது நம்ம மெசேஜ் பிரிண்ட் பண்றதுக்காக I have given it. ஓகே, தென் debug info error வந்து normally we have created. ஓகே, debugனா இந்த log மெத்தடை கால் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்றது, இன்ஃபோனாலும் திஸ் மெத்தடை கால் பண்ணி மெசேஜ், அண்ட் தென் எரர்னாலும் இந்த மெசேஜை கால் பண்ணி நம்ம மெசேஜ் சென்ட் பண்றோம். ஓகேவா? தென் ஃபைனல் திங் இஸ் மெயின் அப்படின்ற மெத்தட்ல நான் யாருக்கு மெயின்ன்ற கிளாஸ்ல லாக் அப்பெண்டருக்கு கன்சோல் பேஸ்டாவும் நம்ம வந்து கன்சோல் பேஸ்டாவும் ஃபைல் அப்பெண்டருங்கிறதால ஃபைல் பேஸ்டும் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு லாக் ஹேண்ட்லர் லாகர் செயின் அப்படின்னு சொல்லிட்டு செயின் ஆஃப் லாகர்ஸ்ன்னு சொன்னோமா. அப்போ என்னன்னா, இப்போ எரர் ஹேண்ட்லருக்கு இன்ஃபோக்கு டீபக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ இன்ஃபோவோட நெக்ஸ்ட் லெவல் வந்து டீபக், டீபக்கோட நெக்ஸ்ட் லெவல் வந்து எரர், அண்ட் தென் வி ஆர் ரிட்டர்னிங் அன் இன்ஃபோ ஹேண்ட்லர். ஸோ திஸ் இஸ் அ வாட் செயின் ஆஃப் லாகிங். தென் நீங்க வந்து சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்ட் எல்என்ல லாகர் செயின் டாட் லாக் மெசேஜ், logger chain என்னது, get chain of logger message. then வந்து log chain dot debug error எல்லாம் போட்டு if you run the application it will work as expected. so this is what the logging system LLD application is all about. ஓகேங்களா? so do you guys have any doubts on this or let us have some other topics? if you have any other topics let me know, or else வந்து it's fine, we can wind up. ஸோ இந்த லாகிங் சிஸ்டம் ஆல்ரெடி வந்து நான் மார்னிங்கே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட் அவுட் தேட் ஆல்சோ. அதில் வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் யூ இன் அ கிளியர் வே. ஆக்சுவலாக அவர் லைவோட மோட்டோ இஸ் ஆல்சோ டு எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் அ கிளியர் வே. பட் வாட் ஹேப்பன், ஐ ஸ்டார்டட் த லைவ் லிட்டில் லேட். So I'm not sure whether I will be able to complete the live within the time or not in the code எல்லாம் போட்டு முடிக்க. So that's why I have explained you. Okay. So do you guys have any doubts?
as anyone has any doubts on the logging system, இது எல்லாமே வந்து LLD problems ஓகேங்களா. if you are preparing for a product based company, you want to crack the product based companies அப்படின்னா இது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. then only you are eligible and you are ஒரு ஃபியர் இல்லாம நீங்க வந்து உங்க இன்டர்வியூவை அட்டென்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஓகே தென் ஐ ஹோப் வந்து இந்த லைவ் வந்து ரொம்பவே ஷார்ட் லைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். 30 minutes கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த லைவ். ஸோ லெட்ஸ் ஹாவ் இட் session tomorrow. So until unless we'll see you tomorrow. Thank you. Bye bye.